Milkshakes make you go. Milk Mist milkshakes. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பது இப்போது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என இடஒதுக்கீடு பெறுகிற அனைத்து பிரிவினரையும் குறிக்கிற ஒன்று. ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சேலம் மாவட்டம் ஒதியத்தூர் என்னும் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அது நீண்ட காலமாக திறக்கப்படாமல் உள்ளது. அதற்கு அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற ஒரே காரணம், அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதை போல் உள்ளது. இது பிரசாதி மக்களை அவமதிக்கிற செயல் என்று சொல்லப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களே திறந்து வைத்திருக்கிற சிலை அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிற வடிவம்தான், தோற்றம்தான். வட இந்தியாவில் கால் மேல் கால் போட்டு அமர்வது என்பது அவமதிப்புக்குரிய ஒரு செயலாக யாரும் கருதுவதில்லை. முதியவர்கள் முன்னால் இளையவர்கள் கூட கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒன்றுதான். அதிகாரிகளுக்கு முன்னால் பணியாளர்கள் கூட தனிப்பட்ட சந்திப்பிலே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு பேசுவது என்பது இயல்பான நடைமுறைதான். ஆனால் தமிழ்நாட்டில் இதை ஒரு பிரச்சனையாக்கி அவருடைய திருவுருவச் சிலையை திறக்க விடாமல் ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக தடுத்து வருகிறார்கள். அதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய சிலையை மூடுகிறோம் என்கிற பெயரில் அருகே உள்ள காமராஜர் சிலை, ராஜீவ்காந்தி சிலையையும் கூட இப்போது மூடி வைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே இந்த பிரச்சனையில் நேரடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும். அதற்கு சுமூகமான ஒரு தீர்வை காண வேண்டும். தலைவர்களின் சிலைகளை திறந்து வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஜூலை 25ஆம் தேதி வள்ளியூர் என்னும் இடத்தில் அம்பேத்கர் சிலையை நான் திறப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக சிமெண்ட் சிலையாக இருந்ததை சாதிய சக்திகள் சேதப்படுத்தியதனால் வெண்கல சிலையாக நிறுவப்படுகிறது. ஆனால் இப்போது அனுமதி பெற வேண்டும், இல்லையேல் திறக்க முடியாது என்று காவல்துறை மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அது புதிய இடம் இல்லை, புதிதாக சிலை நிறுவவில்லை, புதுப்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். சிமெண்ட் சிலையை மாற்றி வெண்கல சிலையை நிறுவுகிறார்கள். அதை திறந்து வைக்க என்னை அழைக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே அந்த சிலையை திறப்பதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சபரிவர்மன் கொலையில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. எனவே சிபிஐ விசாரணைக்கு அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்.
தாவேக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும். இது மக்களின் கட்டளை. அந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதே சேலத்துல உங்களுடைய சுவரேற்று மேல பெயிண்ட் பூசி மர்மநபர்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதை கண்டிச்சு உங்க கட்சி சார்பில் சாலை முறையில் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ச்சியாக நடக்கிறது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனாலும் சமூக விரோத சக்திகள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவது கவலை அளிக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற சில சாதியவாத கும்பல் அல்லது மதவாத கும்பல் திட்டமிட்டு இவ்வாறு செய்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. இதன் மூலம் சாதி அடிப்படையில் வன்முறைகள் வெடிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். எனவே விடுதலை சிறுத்தைகள் நிதானமாக செயல்பட வேண்டும். சமூக விரோதிகளின் வன்முறைகளுக்கு இடம் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. காவல்துறையினரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும். வேறு எந்த வகையிலும் சமூக விரோதிகளுக்கு இடம் தரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதான் இவ்வளவு நேரம் மேடையில பேசினேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அதை சாதிக்க முடியும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று இருக்கிறோம். அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். அந்த பள்ளிகளை தொடங்குவதில்லை என்று தமிழகம் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. அதே நிலைப்பாட்டில் இந்த புதிய அரசும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக இந்தியை திணிக்கிற நடைமுறை நவோதயா பள்ளிகளில் உள்ளது என்பதனால்தான் அந்த பள்ளிகளை நாம் தொடங்கவில்லை, நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தாவேக அரசும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வழங்கமேன் பகுதியில கட்சியுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாற்று சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில முளைப்பாரி ஊர்வலத்தை வந்து எடுத்து போனதுக்காக கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறை தரப்புல எஸ்டிசி வன்கொடுமை மட்டும் தான் பதிவு பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் குற்றவாளிகளை கைது பண்ணாம இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? உங்க கட்சியுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் சந்தானம் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் காவல்துறையினர் என்று நம்புகிறோம். அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இப்போதைக்கு ஒன்றும் அந்த திட்டமில்லை. அது வந்து இது வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்கறீங்க. இதுக்கு நான் மறுபடியும் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. நாங்க தாவேகா கூட்டணியில் அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். அப்போது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக விரைவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். டெல்டா விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை விரிவாக அதிலே விவாதிக்க வேண்டும். அவர்களின் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு எடுக்கிற முயற்சியை முறியடிக்க வேண்டும். எனவே அனைத்து கட்சி கூட்டம்
கூட்ட வேண்டிய தேவை இப்போது உள்ளது என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Milkshakes make you go. Litchmess milkshakes. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.